கிரிப்டோ கரன்சியை வச்சு ஷேர் மார்க்கெட்ல ட்ரேடிங் பண்றத மட்டும்தான் நீங்க இது வரைக்கும் பார்த்திருப்பீங்க. ஆமா, பிட்காயின் விலை ஏறுதா இறங்குதான்னு சார்ட்டுகளை பார்த்து பரபரப்பா பேசிக்கிறது தான் கிரிப்டோ உலகத்தோட ஒரு பொதுவான பிம்பமாவே இருக்கு இப்போ. ஆனா அதே கிரிப்டோ நாணயத்தை வச்சு நீங்க ஆசியா முழுக்க பயணம் செய்ய உங்க பிளைட் டிக்கெட்டை புக் பண்றத பத்தியோ இல்ல உங்களுக்கு தேவையான மளிகை பொருட்களை உள்ளூர் கடைகள்ல வாங்குறத பத்தியோ எப்போவாது கற்பனை செஞ்சு பார்த்திருக்கீங்களா? அது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம்தான். கண்டிப்பா. உங்களை இந்த பிரத்யேகமான ஆழ்ந்த அலசலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். உங்களுக்காகவே பல தரவுகளையும் ஆராய்ச்சி ஆவணங்களையும் திரட்டி மிக முக்கியமான விஷயங்களை மட்டும் இங்கே நாங்க கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு நாம அலச போறது தொழில்நுட்ப உலகத்திலயும் சரி, நடைமுறை பொருளாதாரத்திலயும் சரி ஒரு புதிய பாதையை உருவாக்கிட்டு இருக்கிற ஜேரா, அதாவது எக்ஸெரா திட்டத்தோட வழிகாட்டி வரைபடம் பத்தி தான். கரெக்ட். குறிப்பா சொல்லணும்னா ஆகஸ்ட் 2025 முதல் 29 வரையிலான எக்ஸெரா டாவோ ப்ராஜெக்ட் ரோட்மேப். இது லக்ஸெரா டாவோ அமைப்போட ஒரு முன்முயற்சி. மேலும் இது பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் தொழில்நுட்பத்துல இயங்கக்கூடியது. ஆமா. சரி, இதை சற்று விரிவாக பார்ப்போம். இந்த திட்டத்தோட ஆவணங்களை ஆராயும் போது இது வெறுமனே இன்னொரு டிஜிட்டல் நாணயம் கிடையாது. மாறாக ஒரு முழுமையான பொருளாதார சூழல் அமைப்புங்கிறது ரொம்ப தெளிவா புரியுது. அந்த ஆவணத்தோட மைய நோக்கமே அதுதான். அதாவது நடைமுறை பொருளாதாரத்தையும் நாம தினமும் பொருட்களை வாங்குற விக்கிற சந்தையையும் தொழில்நுட்பத்தோட உச்சமான கிரிப்டோ தளத்தையும் இணைக்கிறது தான் இவங்களோட இலக்கு. ஒரு பாலமா செயல்பட போறாங்க. எக்ஸாக்ட்லி. இவங்களோட மிஷன் மற்றும் விஷன் அறிக்கைகளை உற்று நோக்கணும்னா பிளாக்செயின் தொழில்நுட்பத்தை எப்படி அன்றாட பயன்பாட்டுக்கு கொண்டு வரதுங்கிற ஒரு தெளிவான வரைபடம் இருக்கு. வாடிக்கையாளர்கள் தங்களது பணத்தை அதிகமா சேமிக்கவும் ரொம்ப புத்திசாலித்தனமா செலவழிக்கவும். ஆமா, செலவழிக்கிறது மட்டும் இல்லாம சம்பாதிக்கவும் முடியும் இல்லையா? கண்டிப்பா. டிஃபைன்னு சொல்லப்படுற டீசென்ட்ரலைஸ்ட் ஃபைனான்ஸ் மூலமா வருமானம் ஈட்டவும் ஒரு பாலமா இந்த ஜெரா செயல்பட போகுது. வணிகர்களும் நுகர்வோரும் ஒருத்தர் சார்ந்து ஒன்னா இணைந்து வளரக்கூடிய ஒரு நிலையான நிதி வலைப்பின்னலை உருவாக்குறதா இதோட அடிப்படை. அதாவது எந்த விதமான எல்லைகளும் இல்லாம, பாரம்பரிய வங்கிகளோட குறுக்கீடுகள் இல்லாம. ஆமா, கிரிப்டோ பேமெண்ட்டுகளை மிக எளிதா செய்யறதும் உலகளாவிய சலுகைகளை பெறதும் தான் இதோட மைய கருத்து. இந்த திட்டத்தை நாம கால வரிசைப்படி பிரிச்சு ஆராய்ஞ்சோம்னா இதை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா, அதுதான் சரியான அணுகுமுறை. இப்போ நாம மார்ச் 2026ல இருக்கோம். கடந்த ஆண்டான 2025ல ஜெரா அமைத்த அடித்தளங்களை திரும்பி பார்க்கும்போது அவங்க எடுத்த ஆரம்ப கட்ட வியூகங்கள் ரொம்ப தெளிவா புரியுது. 2025ல அவங்க பண்ண விஷயங்கள் உண்மையிலே ஒரு பெரிய பாய்ச்சல் தான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்னன்னா 2025 3ஆம் காலாண்டுல பேன்கேக் ஸ்வாப் தளத்துல அதிகாரப்பூர்வமா தொடங்கப்பட்டு அதுக்கப்புறம் அவங்க அறிமுகப்படுத்தின ஜெரா இ-கேமிங் ஹப். ஜெரா இ-கேமிங் ஹப் ஒரு மிகச்சிறந்த நகர்வு. ஆமா, கேமிங்க மக்கள் மத்தியில கொண்டு செல்ல கேமிங் துறையை ஒரு நுழைவாயிலா அவங்க பயன்படுத்தினது தற்செயலான விஷயம் கிடையாது. கரெக்ட். ஏன்னா கேமர்களுக்கு ஏற்கனவே டிஜிட்டல் சொத்துகள், இன்கேம் கரன்சிகள் பத்தின ஒரு புரிதல் இருக்கு. உண்மைதான். அதனால அவங்க இந்த நெட்வொர்க்குள்ள விளையாடுறது மூலமா சம்பாதிக்கவும் செலவு செய்யவும் ஒரு சூழலை உருவாக்குனாங்க. இதன் மூலமா தங்களது முதல் பயனாளர் கூட்டத்தை மிக எளிதா உள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஆனா கேமிங் மட்டுமே போதாது இல்லையா? கண்டிப்பா போதாது. கேமிங்கிறது ஆரம்ப கட்ட லிக்விடிட்டியை உருவாக்குறதுக்கான ஒரு கருவி மட்டும்தான். ஒரு நெட்வொர்க் உயிர்ப்போட இருக்கணும்னா அதுல தொடர்ச்சியான பணப்புழக்கம் இருக்கணும். ஆமா, அதனாலதான் 2025 4ஆம் காலாண்டுல அவங்க செய்த விரிவாக்கத்தின் பின்னணியே நாம பகுப்பாய்வு செய்யணும். இங்கே மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், வெறும் ஆன்லைன் முதலீடா மட்டும் கிரிப்டோவை சுருக்கிடாம ஆசியா மற்றும் ஆப்பிரிக்கா முழுவதும் அவங்க மிகப்பெரிய அளவுல கம்யூனிட்டியை வளர்த்தாங்க. அந்த ஏர்டிராப் வெகுமதிகள் மூலமா? ஆமா, ஏர்டிராப் வெகுமதிகள் மற்றும் ஸ்டேக்கிங் ஊக்கத்தொகைகளை அறிவிச்சாங்க. இது வெறும் விளம்பர உத்தி கிடையாது. பயனர்கள் தங்கள் டோக்கன்ஸ்களை ஸ்டேக்கிங் செய்யும்போது சந்தையில உள்ள டோக்கன்களின் சப்ளை குறையுது, அதே சமயம் நெட்வொர்க்கின் பாதுகாப்பும் பணப்புழக்கமும் அதிகரிக்குது. ஆசியா ஆப்பிரிக்கா சந்தைகளை அவங்க முதல்ல தேர்ந்தெடுக்க காரணம் என்னவா இருக்கும்? அங்க உள்ள மக்கள் பாரம்பரிய வங்கிச் சேவைகளை விட மொபைல் அடிப்படையிலான நிதி பரிவர்த்தனைகளுக்கு ரொம்ப வேகமா மாறிட்டு வர்றாங்க. அதுதான் முக்கிய காரணம். அந்த 2025 4ஆம் காலாண்டு ஆவணத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிற நடைமுறை பயன்பாடுகளுக்கான கூட்டணிகள் உண்மையிலே ரொம்ப பிரம்மாண்டமானது. என்னென்ன கூட்டணிகள்னு கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. அவங்க அலிபே, கோபே, பிகாஷ், ஜிகாஷ் மற்றும் ஜாலோபே போன்ற முன்னணி பேமெண்ட் கேட்வேகளோட இணைஞ்சிருக்காங்க. வாவ், இதெல்லாம் ஆசியால ரொம்ப பிரபலமான பேமெண்ட் ஆப்ஸ் ஆச்சே. ஆமா,
இத நாம சுற்றுலாத்துறையோட இணைச்சு பார்க்கும்போது இதோட வீச்சு இன்னும் பெருசா தெரியுது. அகோடா, Trip.com, சிட்ரிப், ஏர்பிஎன்பி போன்ற தளங்கள்ல உலகளாவிய ஹோட்டல் மற்றும் விமான புக்கிங்ல செய்ய முடியும். அதுவும் கிரிப்டோவை வச்சு செய்ய முடியும். எக்ஸாக்ட்லி. இதுல உள்ள விஐபி உறுப்பினர்களுக்கு ஜெரா தள்ளுபடிகளும் கிடைக்கும். அதாவது நீங்க பாலி தீவுக்கு சுற்றுலா செல்லும்போது உங்க கிரிப்டோ வாலெட்ல உள்ள பணத்தையே நேரடியாக பயன்படுத்தி ஏர்பிஎன்பி புக் செய்யலாம். இது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இதுக்காக நம்ம கிரிப்டோவா டாலராகவோ அல்லது உள்ளூர் நாணயமாகவோ மாத்த வேண்டியதில்ல. கரெக்ட். இதனால கரன்சி எக்ஸ்சேஞ்ச் கட்டணங்கள் முழுமையா தவிர்க்கப்படுது. அந்த பரிவர்த்தனை கட்டணங்களை தவிர்க்கிறது தான் இதுல உள்ள மிகப்பெரிய பொருளாதார சலுகை. அத்துடன் அவங்க ஆஃப்லைன் வர்த்தகத்திலையும் மாஸ்டர் கார்டு, பேபால் மற்றும் பாரம்பரிய வங்கி அமைப்புகளோட இணைப்புகளை ஏற்படுத்தியிருக்காங்க. ஆமா, ஷாப்பி, தாவாபாவோ, லசாடா, டெமோ, ஜிங்டங் போன்ற ஆன்லைன் இ-காமர்ஸ் நிறுவனங்கள் தொடங்கி ஆலிவ் யங், பெட்ரான், டிடி, ஃபேமிலி மார்ட், இசெட்டான், லோட்டே போன்ற ஆஃப்லைன் பிராண்டுகள் வரை அனைத்தையும் இந்த தளத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. இதுல வணிகர்களோட பார்வையிலிருந்து இத பார்க்கணும் நாம. ஆமா, ஒரு வணிகர் பாரம்பரிய கிரெடிட் கார்டு மூலமா பேமெண்ட் பெறும்போது அவரு 2 முதல் 3% பரிவர்த்தனை கட்டணமா செலுத்த வேண்டியிருக்கும். ஆனா பிளாக் செயின் வழியிலான பேமெண்ட்டுகள்ல இந்த கட்டணம் மிக மிக குறைவு. இதனால வணிகர்களுக்கு லாபம் அதிகரிக்குது, நுகர்வோருக்கு விஐபி தள்ளுபடியா அது திரும்ப கிடைக்குது. உண்மையிலே இது ஒரு வின்-வின் மாடல் தான். இப்போ நாம மார்ச் 2026ல இருக்கோம். இந்த நேரத்துல நடந்துட்டு இருக்கிற விஷயங்களை கவனிச்சிங்கன்னா, ஆஃப்லைன் வணிகர்கள் ஜெராவை ஏற்றுக்கொள்வதற்கான செயல்பாடுகள் முழு வீச்சுல தொடங்கிடுச்சு. அதாவது நம்ம தெருமுனையில் உள்ள ஒரு காஃபி ஷாப்ல நேரடியாக கிரிப்டோ மூலமா பேமெண்ட் செய்யறது சாத்தியமாகுது. கண்டிப்பா. இதுக்காக புதிய ஹார்ட்வேர்களை வணிகர்கள் வாங்க வேண்டியதில்ல. அவங்க ஏற்கனவே பயன்படுத்துற பிஓஎஸ் சிஸ்டம்கள் அல்லது எளிமையான QR கோடுகள் மூலமாகவே இந்த ஒருங்கிணைப்பு நடக்குது. இதனால வணிகர்கள் கிரிப்டோவை பயன்படுத்துற புதிய வாடிக்கையாளர்களை தங்கள் கடைகளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்க முடியும். ஆமா, ஆசியா, ஆப்பிரிக்காவை தாண்டி தற்போது ஆஸ்திரேலியாவுக்கும் இந்த வலைப்பின்னல் பரவியிருக்கு. இந்த ஆஃப்லைன் மற்றும் ஆன்லைன் பரிவர்த்தனைகள் அனைத்தையும் நிர்வகிக்கத்தான் இந்த 2026 பிற்பகுதியில ஆல் இன் ஒன் ஜெரா ஈகோசிஸ்டம் ஆப் வெளியிடப்பட இருக்கு. இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? Web3 தொழில்நுட்பத்துல தற்போதுள்ள மிகப்பெரிய சவாலே அதோட சிக்கலான பயன்பாட்டு முறைதான். ஆமா, நிறைய பேருக்கு அது புரியறதே இல்ல. கரெக்ட். பயனர்கள் தங்கள் டோக்கன்களை நிர்வகிக்க ஒரு வாலெட் ஆப், கேம் விளையாட ஒரு பிரவுசர் எக்ஸ்டென்ஷன், ஷாப்பிங் செய்ய வேறொரு தளம்னு பல தளங்களை நாட வேண்டியிருக்கு. இந்த ஆல் இன் ஒன் சூப்பர் ஆப் அந்த சிக்கலை தீர்க்குது. ஒரு சாதாரண மொபைல் பேமெண்ட் ஆப் பயன்படுத்துற மாதிரி ஒரு எளிமையான அனுபவத்தை இது கொடுக்குன்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. இதன் மூலம் பிளாக் செயின் தொழில்நுட்பத்தின் சிக்கல்கள் அனைத்தும் திரைக்கு பின்னால் மறைக்கப்பட்டு பயனருக்கு சுமூகமான அனுபவம் கிடைக்கும். இதை தொடர்ந்து அவங்க ஐரோப்பிய சந்தைக்குள்ள நுழைய திட்டமிட்டிருக்காங்க. ஐரோப்பிய சந்தைனா அங்கே விதிமுறைகள் ரொம்ப கடுமையா இருக்குமே? ஆமா, ஐரோப்பாவில் மிகா, அதாவது மிகா போன்ற மிக கடுமையான கிரிப்டோ விதிமுறைகள் இருக்கு. அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஐரோப்பிய சந்தையில அவங்க நுழைவது உலக அளவுல இந்த திட்டத்தின் நம்பகத்தன்மையையும் சட்டப்பூர்வமான அங்கீகாரத்தையும் பல மடங்கு உயர்த்தும். புதிய ஈகோ சிஸ்டங்களை தொடர்ந்து உருவாக்குறது கிரிப்டோ உலகத்துல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஐரோப்பிய சந்தையின் நுழைவு என்பது ஒழுங்குமுறை சார்ந்த ஒரு பெரிய வெற்றினா, 2027ஆம் ஆண்டின் முதல் பாதியில அவங்க திட்டமிட்டுள்ள அமெரிக்க சந்தை நுழைவு என்பது வர்த்தக அளவிலான மாபெரும் பாய்ச்சலா இருக்கும். சந்தேகமே இல்ல. ஆனா 2027 திட்டங்கள்ல என்ன ரொம்ப கவர்ந்த விஷயம் வேற ஒண்ணு இருக்கு. இது அந்த டிஃபை சேமிப்பு திட்டமா? ஆமா, வாடிக்கையாளர்களுக்கான டிஃபை சேமிப்பு மற்றும் கடன் வழங்கும் திட்டம். இது எப்படி செயல்படும்னு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். இத நேர்களுக்கு சுலபமா புரியும்படி சொல்லணும்னா, இப்போ இது எப்படி இருக்குன்னா, நம்ம வழக்கமா செலவு செய்யற பேமெண்ட் ஆப்ல இருந்துகிட்டு எந்த ஒரு வங்கியோட தலையீடும் இல்லாம நேரடியாக சேமிக்கவும் கடன் பெறவும் முடிவது போல இருக்கு. ஏன்னா சாதாரண பேமெண்ட் ஆப்ல உள்ள பணத்துக்கு எந்த வட்டியும் கிடைக்காது. கரெக்டா சொன்னீங்க. ஆனா ஜிரா ஈகோசிஸ்டம்ல உங்க வாலெட்ல உள்ள டோக்கன்ஸை நீங்க சேமிப்பா லாக் செய்து வைப்பதன் மூலமா பாரம்பரிய வங்கிகள் கொடுப்பதை விட அதிக வட்டியை ஈட்ட முடியும். அதே போல கடனும் வாங்கலாம் இல்லையா? கண்டிப்பா. உங்க கிரிப்டோ சொத்துக்களை பிணையாக, அதாவது கொலாட்ரலா வச்சு எந்த ஒரு வங்கியின் ஒப்புதலுக்காகவும் காத்திருக்காம ஸ்மார்ட் கான்ட்ராக்டுகள் மூலமாகவே சில நிமிஷங்கள்ல உங்களால கடன் பெற முடியும். ஒரு நடுநிலை வங்கியோட தேவையே இல்லாம மக்களே தங்களுக்குள் பணத்தை பரிமாறிக்கிற ஒரு சுதந்திரமான நிதிச்சூழல் இது. ஆமா,
பாரம்பரிய கடன் வழங்கும் முறையில உள்ள சிக்கல்களை இது முற்றிலும் உடைக்குது. வங்கிகள்ல கடன் பெற உங்க கிரெடிட் ஸ்கோர், வருமான சான்றிதழ்னு பல ஆவணங்கள் தேவைப்படும். ஆனா டிஃபை முறையில அதெல்லாம் தேவையில்ல. ஓவர் கொலாட்ரலைசேஷன் என்ற முறையில உங்க டிஜிட்டல் சொத்தின் மதிப்பின் அடிப்படையில அல்காரிதம்களே கடனை வழங்குது. இது நுகர்வோருக்கு மிகப்பெரிய நிதி சுதந்திரத்தை கொடுக்கும். இந்த தொழில்நுட்ப அடித்தளத்தை வச்சுக்கிட்டு தான் 2027 பிற்பகுதியில உலகளாவிய ஃபின்டெக் மற்றும் இ-காமர்ஸ் நிறுவனங்களோட மாபெரும் கூட்டணிகளை அவங்க உருவாக்க போறாங்க. தங்களது 2வது ஆண்டு நிறைவு மைல்கல்லா 1,00,000க்கும் மேற்பட்ட பயனர்கள் மற்றும் உலகெங்கிலும் 10,000க்கும் மேற்பட்ட வணிகர்கள் ஜெராவை பயன்படுத்தணுங்கிற இலக்கு வச்சிருக்காங்க. இந்த தகவலை பரந்த பார்வையோடு பொருத்தி பார்த்தால், அதாவது தி பிகர் பிக்சர்ல பார்த்தோம்னா, இங்க நாம நெட்வொர்க் எஃபெக்ட்ன்ற பொருளாதார கோட்பாட்டை பத்தி பேசியே ஆகணும். மெட்கால்ஃப் விதின்னு சொல்லுவாங்களே, அதுதானே. ஒரு நெட்வொர்க்கோட மதிப்பு அதுல உள்ள பயனர்களின் எண்ணிக்கையின் வர்க்கத்திற்கு நேர்த்தகவில் இருக்கும் என்பது. மிகச் சரியாக சொன்னீங்க. ஒரு சாதாரண தொலைபேசியை வச்சுக்கிட்டு பேசுறதுக்கு யாரும் இல்லைன்னா அந்த தொலைபேசிக்கு எந்த பயனும் இல்ல. ஆனா லட்சக்கணக்கான மக்கள் அதை பயன்படுத்தும் போது அதோட மதிப்பு பிரம்மாண்டமாகுது. அதே போல 10,000 வணிகர்கள் இந்த கிரிப்டோவை ஏத்தும்போது பயனர்கள் அதை தயக்கமில்லாம வாங்கத் தொடங்குவாங்க. ஆமா, பயனர்கள் வாங்குறதால இன்னும் அதிகமான வணிகர்கள் அதை ஏத்துக்க முன்வருவாங்க. இது ஒரு சுழற்சியா மாறி நாணயத்தின் பயன்பாட்டையும் அதோட உள்ளார்ந்த மதிப்பையும் தானாகவே பன்மடங்கு அதிகரிக்கும். இது வெறும் ஊகத்தின் அடிப்படையிலான வளர்ச்சி கிடையாது, பயன்பாட்டின் அடிப்படையிலான உண்மையான வளர்ச்சி. கரெக்ட். இந்த நெட்வொர்க் எஃபெக்ட் முழுமையடையும் போதுதான் 2028ஆம் ஆண்டிற்கான அவங்களது திட்டங்கள் சாத்தியமாகும். 2028 முதல் பாதையில பாத்தீங்கன்னா உலக அளவுல முன்னணியில் உள்ள டயர் 1 எக்ஸ்சேஞ்ச் தளங்களான பைனான்ஸ், Gate.io, குகாயின் மற்றும் OKXல ஜெராவை பட்டியலிடுவதற்கான விண்ணப்ப செயல்முறைகளை தொடங்க போறாங்க. இந்த டயர் 1 தளங்கள் வெறும் முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்காக மட்டும் கிடையாது. அவை ஆழமான பணப்புழக்கத்தை உறுதி செய்யக்கூடியவை. ஆழமான பணப்புழக்கம்னா வணிகர்களுக்கு எப்படி உதவும்? உள்ள லட்சக்கணக்கான டாலர் மதிப்பிலான கிரிப்டோவை எவ்வித சிக்கலும் இன்றி, ஸ்லிப்பேஜ் இல்லாம உடனடியாக மாத்திக்க இந்த தளங்கள் உதவும். ஓஹோ, அத்துடன் உலகளாவிய கிரிப்டோ நட்பு வணிகர்களின் கூட்டமைப்பை, அதாவது குளோபல் மர்ச்சன்ட் அலையன்ஸ் உருவாக்க திட்டமிட்டுள்ளாங்க. இது சர்வதேச அளவுல கிரிப்டோவிற்கான ஒரு மாபெரும் ரீபிராண்டிங் பிரச்சாரமாகவும் அமையும். இந்த திட்டத்தின் அனைத்து மைல்கற்களையும் தாண்டி 2030க்கு பிறகான திட்டங்கள்ல அவங்க குறிப்பிட்டுள்ள டோக்கனாமிக்ஸ், அதாவது டோக்கன் பொருளியல் தத்துவம் தான் மிக நுட்பமானது. அத பத்தி நானே சொல்லணும்னு நினைச்சேன். அவங்க தொடர்ச்சியா புதிய ஈகோசிஸ்டம்களை உருவாக்கி பயன்பாட்டை விளிவுபடுத்திக்கிட்டே இருந்தாலும் ஜெரா டோக்கன்களோட மொத்த விநியோகம் வெறும் 21 மில்லியனாக மட்டுமே வரையறுக்கப்பட்டிருக்கு. ஹார்ட் கேப்டட் 21 மில்லியன். ஆமா, இந்த 21 மில்லியன் என்ற வரம்பு பிட்காயின்ல இருப்பதை ஒத்ததுதான் என்றாலும் இதோட செயல்பாட்டு முறை முற்றிலும் மாறுபட்டது. பிட்காயின் என்பது அடிப்படையில ஒரு சேமிப்பு சொத்தாக டிஜிட்டல் தங்கம் போல கருதப்படுது. அதனால அதோட சப்ளை குறைவா இருக்கிறது அதோட மதிப்பை தக்க வைக்குது. ஆனா ஜீரா என்பது தினசரி பயன்பாட்டுக்கான ஒரு நெட்வொர்க் ஆச்சே. கரெக்ட். கேமிங், ஷாப்பிங், சுற்றுலா என அனைத்திற்கும் மக்கள் இதை தொடர்ந்து பரிமாற்றம் செய்து கொண்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட அதிக பயன்பாடுள்ள ஒரு நாணயத்துக்கு 21 மில்லியன் என்ற குறைவான வரம்பை நிர்ணயிக்கிறது சந்தையில ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அல்லவா? அதுதான் இதுல உள்ள மிக நுட்பமான பொருளாதார வடிவமைப்பு. ஒரு புறம் பயனர்கள் விஐபி தள்ளுபடிகளுக்காக தங்கள் டோக்கன்களை லாக் செஞ்சு வைக்கிறாங்க. மறுபுறம் வணிகர்கள் தங்களது பணப்புழக்கத்துக்காக அதை சேமிக்கிறாங்க. இன்னொரு புறம் கேமிங் மற்றும் லெண்டிங் தளங்கள்ல டோக்கன்கள் சுழற்சியில இருக்கு. இப்படி பல வழிகள்ல டோக்கன்களின் தேவை அதிகரிக்கும் போது சந்தையில புழங்கும் டோக்கன்களின் எண்ணிக்கை தானாகவே சுருங்கிடும். அதாவது டிமாண்ட் அதிகமாகி சப்ளை குறையும். எக்ஸாக்ட்லி. பயன்பாடு அதிகமாதி சப்ளை மிக கடுமையாக கட்டுப்படுத்தப்படும் போது அந்த நாணயத்தின் வாங்கும் திறன் அபரிமிதமா உயரும். அரசாங்கங்கள் தங்கள் இஷ்டத்துக்கு பணத்தை அச்சடிச்சு உருவாக்குற பணவீக்க பொருளாதாரத்துக்கு நேர்மாறான மிகவும் பாதுகாப்பான டிஃப்ளேஷனரி மாடல் இது. கண்டிப்பா. இது முதலீட்டாளர்களுக்கும் அதனை பயன்படுத்தும் வாடிக்கையாளர்களுக்கும் நீண்ட கால அடிப்படையில ஒரு ஆரோக்கியமான மற்றும் லாபகரமான சந்தையை உறுதி செய்யும். இதுவரை நாம விவாதித்த இந்த ஆதாரங்கள்ல இருந்து ஒரு விஷயம் மிக தெளிவா புரியுது. ஜெரா என்பது வெறுமனே சந்தையில வாங்கி விலை ஏறும்போது விற்கிற ஒரு சாதாரண நாணயம் கிடையாது. அது கேமிங், ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் ஷாப்பிங், உலகளாவிய சுற்றுலா, வங்கிக்கு மாற்றான சேமிப்பு மற்றும் கடன் என மனிதர்களின் அன்றாட வாழ்க்கையை முழுமையா உள்ளடக்கிய ஒரு தொழில்நுட்ப புரட்சி. உண்மைதான்.
கிரிப்டோ தொழில்நுட்பம் என்பது இதுவரை தொழில்நுட்பம் அறிந்த ஒரு சிறிய வட்டத்துக்குள்ள மட்டுமே சுருங்கி இருந்தது. ஆனா நீங்க ஆன்லைன்ல பொருட்கள் வாங்குற ஒரு நுகர்வோராய் இருந்தாலும் சரி, அல்லது புதிய வாடிக்கையாளர்களை தேடும் ஒரு வணிகராய் இருந்தாலும் சரி, இந்த ஜீரா ஈகோசிஸ்டம் உங்க அன்றாட பொருளாதார நடவடிக்கைகள்ல நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. ஆமா, பல தளங்கள்ல சிதறி கிடந்த வெப்3 தொழில்நுட்பத்தை சாதாரண மக்கள் பயன்படுத்தும் வகையில ஒரு சூப்பர் ஆப் மூலம் ஒருங்கிணைக்கிறது இதன் மிகப்பெரிய பலம். இது போன்ற திட்டங்கள் தான் அந்த தொழில்நுட்பத்தை நேரடியாக மக்களின் வீடுகளுக்கும் தெருக்கள்ல உள்ள கடைகளுக்கும் கொண்டு செல்லுது. எல்லைகளற்ற, வெளிப்படையான மற்றும் சமத்துவமான ஒரு புதிய பொருளாதார அமைப்பை உருவாக்குவதற்கான உறுதியான நகர்வா இந்த வழிகாட்டி வரைபடம் அமைந்திருக்கு. நான் முழுமையா ஏத்துக்கிறேன். இறுதியாக இதை சற்று சிந்தித்து பாருங்கள். 2027க்குள் 10,000க்கும் மேற்பட்ட வணிகர்கள் ஜெராவை ஏற்றுக்கொண்டு, அதே சமயம் உலகத்துல வெறும் 21 மில்லியன் டோக்கன்கள் மட்டுமே இருக்கும் என்ற நிலையில நாடுகளுக்கு இடையேயான கரன்சி எக்ஸ்சேஞ்ச் என்ற பழைய முறைக்கே முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விடுமா? உங்களின் அடுத்த வெளிநாட்டு சுற்றுலாவிற்கான முழு செலவும் நீங்கள் ஆடும் ஒரு டீசென்ட்ரலைஸ்டு கேம் மூலமோ அல்லது ஆன்லைன் ஷாப்பிங்கில் கிடைக்கும் கிரிப்டோ தள்ளுபடிகள் மூலமோ நேரடியாக ஈடுகட்டப்பட்டால் உங்கள் வாழ்க்கை எப்படி மாறும்? வங்கிகளின் அதிகாரமும் அதிகப்படியான கட்டணங்களும் இல்லாத ஒரு சுதந்திரமான பொருளாதார உலகம் சாத்தியமாகிக் கொண்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து கவனியுங்கள். உங்களின் நேரத்திற்கும் செவிமடுத்ததற்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசலில் சந்திப்போம்.